கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நன்னாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர்கள் சோஸ்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். என் அன்பு பிள்ளைகளை, இது ஒரு குருத்துவல ஞாயிறு. இயேசு கிறிஸ்து கழுதை கொட்டியின் மரியும் மேலே ஏறி என்ன செய்கிறார்? அப்படி எருசலேம் வீதி வழியாக வருகிறார். ஒரு ராஜா வருகிறான்னா எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரிப்பாங்க, வரவேற்பாங்க. அதே போல் நம்ம இயேசு ராஜாவுக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அப்படி வஸ்திரத்தை விரித்து 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 என்ன செய்கிறாங்க? குருத்தோலையை கையில் ஏந்தி ஏந்தி அவங்க என்ன செய்கிறாங்க? முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அந்த வீதி வழியாக கடந்து போகிறாங்க. எல்லா ஜனங்களும் ஒருவேளை இயேசு அறியாதவர்கள்லாம் அவர் மெய்யாக இவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை அவங்க என்ன செய்கிறாங்க? ஓடி வந்து பார்த்து அவர் ஆர்ப்பரிக்கிறாங்க. என் அன்பு பிள்ளைகளே, ஓசன்னா என்பதற்கு இப்பொழுதே ரட்சியும். ஒருவேளை அந்த ராஜாவாகிய இயேசுவை பார்க்க வந்த அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்க? ஓசன்னா என்று சொல்லி இப்பொழுதே என்னை ரட்சியும், என்னுடைய பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என்னுடைய சாபத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஆர்ப்பரித்தார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் என் தீர முடியாத பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியா? தீர முடியாத சாபத்தில் எனக்கு விடுதலை கிடைக்கலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா? இப்பொழுதே என்னை ரட்சியும் சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் மகனே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் மகளே. நீ யாராக இருந்தாலும் கர்த்தர் உன்னை இந்த நிமிஷமே அவர் ஓசன்னாவா ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உன்னை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் சாபத்திலிருந்து விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். உன் பாவக்கட்டிலிருந்து விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு ரட்சிப்பின் நாள். இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவா பவனியா சென்று கொண்டு இருக்கிறார். இதோ அந்த அத்தனை ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்த ராஜா உனக்கு விடுதலை தருகிறவராக உங்கள் வீட்டுக்கு கடந்து வந்திருக்கிறான். உங்கள் உள்ளத்தில் கடந்து வந்திருக்கிறான். உங்கள் சாபத்தை மீட்பதற்காக கடந்து வந்திருக்கிறான். பெரிய காரியங்களை செய்யுங்க. இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகளே, மகனே, அநேகர் படுக்கையில் கடந்து கொண்டு இருக்கிறீங்க. சுகரால், ப்ரெஷரால், ஆஸ்மாவால், கொரோனாவால், பற்பல வியாதியினால், அதாவது படுக்கையிலேருந்து எழும்ப முடியாத ஒரு கட்டில் இருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த கட்டை அவிழ்த்து போடுகிறார். நீங்கள் ஓசன்னா என்று சொல்லி இப்போவுமே என்னை ரட்சிங்கன்னு சொல்லி உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கையிடும்போது ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கட்டிலிருந்து விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே, அந்த எருசலேம் வீதி வழியாக நீர் கழுதை கொட்டின் மரியின் மேலே ஏறி பவனியாக கடந்து போகும்போது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்களே, அதை ஆர்ப்பரித்தார்களே. அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் இப்பொழுது நீ ஆர்ப்பரித்து ஆண்டவரை என்ன ரட்சியும் சொல்லி நீ கேட்கும் போது ஆண்டவர் உன்னை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய பாடுகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உனக்காக தான் அந்த பாடுகளை சகிக்கும், அதாவது பாடுகளை சுமந்து சிலுவையில தொங்க போகிறதுக்கு முன்பதாக அவர் இவ்வளவு பாடுகளை சகித்து கொண்டு வருகிறார். என் அன்பு பிள்ளைகளை, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆண்டவரை மட்டும் நீ பார். நிச்சயம் ஆண்டவர் ரட்சித்து உயிருள்ள சாட்சியா மாற்றுவான். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.